தியானத்தின் மூலம் ஸ்லீப் டிசார்டர்ஸ் எல்லாமே சரி பண்ணிக்க முடியுமா? எஸ், இட் இஸ் பாசிபிள். சில பேர் படுத்த உடனே ஒரே நிமிஷத்தில் தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சில பேர் 1 மணி நேரம் ஆனாலும் சரி தூக்கமே வராது அவருக்கு, அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். நம்முடைய உடல் கட்டல் மேலே மெத்தை மேலே நல்ல சௌகரியமாக படுத்திருக்கிறோம், ஆனால் தூக்கம் மட்டும் வராது. ஏன் என்றால் பிரெயின் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நம்முடைய மைண்டு ஓவர் ஆக்டிங் ஆகிட்டே இருக்கும். நிறைய எண்ணங்கள், ரொம்ப இன்னர் நாய்ஸ் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும்போது பிரெயின் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகிடும். பிரெயின் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கெமிக்கல் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாகும். கெமிக்கல் ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி ஆகும்போது பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், மீதி ஆர்கான் ஃபங்க்ஷனிங் ஆகட்டும் ஜாஸ்தி ஆகிடும். அதாவது எமோஷ்னல் இம்பேலன்ஸ் கூட ஜாஸ்தி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும்போது தூக்கம் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக வராது. இதுதான் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் காஸ் ஸ்லீப் டிசார்டருக்கு என்ன அப்படின்னா ஓவர் திங்கிங், அன்கண்ட்ரோல்டு தாட்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா தூக்கம் என்பது வராது. இந்த எண்ணங்களுடைய டென்சிட்டி கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் அப்படின்றது வந்துடும். அதற்கு தினமும் தியானம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய தியானத்தில் நாம் என்ன பண்ணுறோம், அமைதியாக உட்கார்றோம். அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த விதமானது கூட இருக்காது. தியானம் செய்யும்போது மென்டல் ஆக்டிவிட்டி கூட ஸ்டாப் பண்ணிடுறோம். எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு அமைதியான நிலைக்கு இன்டென்ஷனலி நாம் அந்த நிலைக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். எம்டி ஸ்டேட் ஆஃப் மைண்டு தான் மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யும் போது நம்முடைய எண்ணங்களுடைய இன்டென்சிட்டி கம்மி ஆகும்போது பிரெயினுடைய ஆக்டிவிட்டி கம்மியாகிடும். பிரெயினுடைய ஆக்டிவிட்டி கம்மி ஆகும்போது கெமிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மி ஆகும்போது பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், மீதி ஆர்கனல் ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லாமே நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்முடைய எமோஷன்ஸு ரெகுலேட் ஆகும். இந்த ரெகுலேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது நமக்கு இயல்பாக அந்த தூக்கம் அப்படின்றது வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் தியானம் செய்வோம். நல்ல ஆழமான ரெஸ்ட் கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும்.